ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நாம் பார்க்க போகிறது உக்காளி பொடி. இது வந்து ஒரு ஸ்வீட்டு. இது எப்போ செய்வாங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆன மாப்பிள்ளை பொண்ணுக்கு பொண்ணு வீட்டுக்கு போனதும் ஃபஸ்ட்டு பொண்ணு வீட்டில் தரக்கூடிய இனிப்பு பலகாரம் இது தான். இது வந்து 90s 80s டைம்லலாம் இதை கல்யாணம் முடிஞ்சதும் இந்த பலகாரம் தான் ஃபஸ்ட்டு தருவாங்க. ஸோ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 2 கப்பு இட்லி அரிசிக்கு 1 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இட்லி அரிசினா புழுங்கல் அரிசி. இப்போது அதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் 2 மணி நேரம். 2 மணி நேரம் தண்ணியில் ஊறிட்ட அப்புறம் நல்லா ஆட்டி கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் கூட ஆட்டிக்கோங்க. நம்ம உரலில் ஆட்டிக்கலாம். இப்போது தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக மைய தண்ணி தெளித்து ஆட்டிக்கலாம். பருப்பு அரிசி ரெண்டுமே ஒரே டைம்லேயே ஊற வச்சுக்கோங்க. சேர்த்து இது வந்து எண்ணெயிலே தான் வேகும். இந்த பலகாரம் நல்லா ஆட்டி எடுத்துட்டோம். எண்ணெய் ஒரு வானலை எண்ணெய் விட்டு எண்ணெயிலே தான் வணக்கி ஃபுல்லாக எண்ணெயிலே வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா மஞ்சள் வந்திருக்கு பாருங்கள். இப்போ தொட்டு காட்டாங்களே, இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு பதத்தில் அரைஞ்சி வர வரைக்கும் அரைச்சிட்டு இப்போது இதை வானலில் போட்டு பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் இதுக்கு பிடிக்கும், ஏன்னா இது வந்து ஸ்வீட்டு ஃபுல்லாக ஆயிலில் தான் வேக போகுது. இது அரிசி வேகணும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆயில் வேணும். இப்போது ஆயில் சூடேறினதும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மாவை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். கையில் தொட்டு காமிச்சாங்களே அந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். மாவு போட்டுட்டு மொல்லமாக கிளறுங்க. எண்ணெய் தெரிச்சுக்கும், டக்குன்னு வேகமாக கிளறக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக ஆயில் ஃபுல்லாக எல்லா மாவுலேயும் படுற மாதிரி பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக கிளற ஆரம்பிங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆனாலையும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த அடி பிடிக்கிறதெல்லாம் வந்து மொறுமொறுப்பாக இருக்கும், கறக்கு முறுக்குன்ட்டு. அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக ஆயிலில் தான் வந்து வேக போகுது. இதில் இனிப்பு வந்து கடைசியாக தான் நம்ம சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு அந்த பருப்பும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஆயிலே நல்லா வணக்கி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சா சுரண்டாதீங்க, அதை போட்டு எடுக்க தேவையில்லை, அதை விட்டுருங்க. கடைசியாக பாத்திரம் நல்லா ஆறிட்டப்பமேட்டு அது தனியாக எலும்பி வரும். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா. அந்த காலத்தில் வந்து சிம்பிளாக பாருங்கள், அரிசி பருப்பை வச்சு அவ்வளோ இனிப்பான சுவையான பலகாரம்லாம் செஞ்சுருக்காங்க. நம்ம தான் மறந்துட்டோம். இப்போது வெறும் லட்டு ஜிலேபி மட்டும்தான் சாப்பிட்டுட்டுருக்குறோம் இனிப்புன்னு நினச்சிக்கிட்டு. இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இது இந்த உக்காளி பொடி, அதிரசம், நம்ம ஊரில் செய்யக்கூடிய இனிப்பு பலகாரத்துக்கு அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உப்புமா மாதிரி நல்லா உதிரியாக வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் கூட ஓகே தான். நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்றத விட ஆறிட்டமேட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த சவுக்குன்னு வரும். கொஞ்சம் நேரம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த இனிப்பு வந்து வாயில் ஊறி நல்லா இறங்கும். இப்போது சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்துட்டு அப்புறம் தான் சர்க்கரை சேர்த்தணும், முன்னாடி சேர்க்காதீங்க. சர்க்கரை சேர்த்து திரும்பவும் நல்லா கிளறி விடணும். இது வந்து எங்கள் மாமியார் தான் செஞ்சாங்க இந்த டிஷ்ஷு. எனக்கு வந்து இந்த டிஷ்ஷே புதுசு. நான் ஃபஸ்ட்டு சாப்பிட போது சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்போ சொன்னாங்க, கல்யாணம் ஆன புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம், ஓடி ஓஞ்ச காலுக்கு உக்காளி பொடி அப்படின்ட்டு. அவங்க வந்து கல்யாணம் அது பிஸி, அப்போலாம் 10 நாள் அந்த மாதிரி கல்யாணம் நடக்கும் இல்லைங்களா. நல்லா அந்த டயர்டு, நாள் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்த டயர்டு, அப்போது பொண்ணு வீட்டுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு இந்த பலகாரம் செஞ்சு கொடுப்பாங்களாம்.
அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட இந்த இனிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பழமையான பலகார ஐட்டங்கள், உணவு ஐட்டங்கள் என்ன தெரிஞ்சாலும் நான் போஸ்ட் பண்ணுறேன். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் கடைசியாக சேர்த்துறது. ஃபஸ்ட்டே சேர்த்துனிங்கன்னா அதுவும் வறுபட்டு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கொப்பரை தேங்காய் மாதிரி ஆகிடும். அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோடு பார்ப்போம். இன்றைக்கி நம்மளோட உக்காளி பொடி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட போகிறேன். பாய்.